கருட புராணத்தில் கொடுக்கப்படும் குலை நடுங்க வைக்கும் தண்டனைகள். இந்த ஒவ்வொரு தண்டனையும் உங்களை மிரள வைக்கும். மனிதர்கள் குறைந்தபட்ச நல்லொழுக்கத்தையேனும் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலேயே ஒவ்வொரு சொல்லுக்கும் சிந்தனைக்கும் செயலுக்கும் விளைவாக பாவ புண்ணியங்கள் இருக்கின்றன என்று வகுக்கப்பட்டது. மனிதர்களின் பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இறந்ததும் அவர்களின் ஆன்மாவுக்கு தண்டனையோ வெகுமதியோ உண்டு. அதற்காகவே சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டுள்ளன என்பதும் பொதுவாக எல்லா மதங்களும் கூறும் கருத்து. சொர்க்க நரகம் பற்றி மற்ற எல்லா நூல்களை விடவும் கருட புராணத்தில் தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறப்பட்டிருக்கின்றன. 18 புராணங்களில் தொன்மையான கருட புராணம் ஈமச் சடங்குகள், மறுபிறவி, சொர்க்கம், நரகம், ஆன்மாக்களின் நிலைகள், சடங்குகள் உள்ளிட்ட பல விவரங்கள் 19,000 பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இறப்புக்கு பிறகு ஆன்மாக்களின் நிலை என்று கருட பகவான் கேட்க பிரீமன் நாராயணன் விளக்கிச் சொல்லும் கருத்துக்களையே வியாச பகவான் 19,000 ஸ்லோகங்களாக கருட புராணம் என்ற பெயரில் இயற்றியிருக்கிறார். நன்மை செய்தவர்களுக்கு கிடைக்கும் சுகங்கள், தீமை செய்தவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி 28 வகையான நரகங்களில் கொடுக்கப்படும் கொடுமையான தண்டனைகள் பற்றியும் விளக்கிச் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்தவர்களுக்கு கிடைக்கும் தண்டனைகள் பற்றி கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சில தண்டனைகளை இங்கே பார்ப்போம். பொய்ச்சாட்சி சொல்லி நிரபராதிகளை துன்பத்துக்குள்ளாக்கும் மனிதர்களுக்கு உண்டான நரகம் அவிசி. இங்கு துர்நாற்றம் கொண்ட நீரில் ஆன்மாக்கள் அழுத்தப்பட்டு துன்புறுத்தப்படும். மக்களை கொன்று குவிக்கும் அப்பாவிகளின் உடைமைகளை பறித்துக் கொள்ளும் அநியாயக்காரர்களுக்கு சாரமேயாதனம் என்ற நரகம் நிச்சயம். இங்குள்ள கொடிய மிருகங்கள் ஆன்மாக்களை வாட்டி வதைக்கும். மனைவியை துன்புறுத்தி வதைக்கும் நபர்களுக்கு லாலாபட்சம் நரகம். இங்கு ஆன்மாக்கள் தீக்கோலால் சுட்டுத் தண்டிக்கப்படும். பசுக்களை காரணமின்றி வதைப்பவர்களுக்கு விசசனம் நரகம் கிடைக்கும். இங்கு ஆன்மாக்கள் சவுக்கடியால் துன்புறும். எந்த தொந்தரவும் செய்யாத மிருகங்களை வதைக்கும் நபர்களுக்கு பிராணிரோதம் நரகம். இங்கு ஆன்மாக்கள் கூறிய அம்புகளால் குத்தப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கும். ஒழுக்கக்குறைவாக பெரியோர்களை மதிக்காமல் மனம் போனபடி வாழும் இழி ஜன்மங்கள் பூபோதம் என்ற நரகத்தை அடையும். இங்கு விஷமுள்ள ஜந்துக்கள் இவர்களை துன்புறுத்தும். தர்மமே செய்யாத லோபிகளுக்கு வைதரணி நரகம். வைதரணி என்ற நதியில் கொடிய ஜந்துக்களும் பிசாசுகளும் வாழும். இங்கே பாவிகள் விழுந்து துன்பப்படுவார்கள். பாவம் புண்ணியம் எதையும் கண்டுகொள்ளாமல் காசுக்காக எதையும் செய்பவர்கள் சான்மலி என்ற நரகத்தை அடைவார்கள். இங்கு முள் தடிகளாலும் முள் செடிகளாலும் குத்தப்பட்டு துன்பப்படுவார்கள். கொஞ்சமும் அஞ்சாமல் பிறர் உழைப்பை சுரண்டி வாழும் மனிதர்கள் போகும் இடம் கிருமி போஜனம். இங்கு புழு, பூச்சிகள், கிருமிகள் இவர்களை துளைத்து கொடுமைக்குள்ளாக்கும். தரிகெட்ட காம இச்சையால் கொடுமைகள் செய்யும் நபர்களுக்கு வஜ்ரகண்டகம். நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை தழுவி துன்பப்பட வேண்டும். பொய் சொல்லி பிறரது உடைமைகளை கவரும் பாவிகளுக்கு அக்னிகுண்டம். இங்கு எரியும் அக்னிகுண்டத்தில் பாவிகள் வாட்டப்படுவார்கள். பிறரை ஏமாற்றி அளவுக்கு மீறி செல்வம் சேர்ப்பவர்களுக்கு அந்தகூபம். இங்கு கொடிய மிருகங்கள் ஏறி மிதித்து பாவிகளை இம்சிக்கும். குற்றமற்ற எளியோர்களை தண்டிப்பவர்கள், நீதிக்கு புறம்பாக நடக்கும் நபர்களுக்கு பன்றி முக நரகம். பன்றி முகம் கொண்ட கொடிய மிருகத்தின் வாயில் சிக்கி வதைப்படுவர். தர்ம நெறியை விட்டு தெய்வ நிந்தனை செய்யும் பாவிகளுக்கு அசிபத்திரம். இங்கு பூதங்களால் பல கொடுமைகளுக்கு ஆளாவார்கள். பெற்றோரே பெரியோர்களை இம்சிக்கும் பிறவிகள் காலகத்திரம் செல்வார்கள். இங்கு அடி உதை பசி என்று ஆன்மாக்கள் தவிக்கும். உணவில் விஷம் வைப்பவர், மிருகங்களை கொன்று உண்பவர்களுக்கு கும்பிபாகம். இங்கு எண்ணெய் கொப்பரையில் ஆன்மாக்கள் வாட்டி எடுக்கப்படும். குடும்பத்தை கெடுப்பவர், உறவுகளை பிரிப்பவர் செல்லும் இடம் மகாரமரவம். இங்கு கண்ணுக்கு தெரியாத மாய வடிவங்கள் இம்சிக்கும். குழந்தைகளை, முதியவர்களை, நோயுற்றவர்களை, அபலைகளை இம்சிக்கும் எல்லோரும் செல்லும் இடம் ரமரவம். இங்கு கிங்கரர்கள் சூலத்தால் குத்தி இம்சிப்பார்கள். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் ஏமாற்றி வாழ்வது, கொலை செய்வது எல்லாம் கொடிய செயல். இவர்களுக்கு உருவானதே அனித்தாமிசிரம். இங்கு கொடிய இருளில் சிக்கி பயந்தே கிடப்பார்கள். நம்பியவர்களை ஏமாற்றுபவர்கள், செய்நன்றி மறப்பவர்கள், பிறர் மனைவியை கவர்ப்பவர்கள் எல்லோருக்கும் தாமிசிரம் என்ற நரகம் கிட்டும். இங்கு கிங்கரர்கள் முள்ளாலான கட்டைகளால் அடித்து தண்டிப்பார்கள். சேரக்கூடாத ஆணையோ பெண்ணையோ கூடித்தழுவி மகிழும் காமவெறியர்கள் இவர்கள் வஜ்ரகண்டகம் என்ற நகரத்தை அடைவார்கள். இங்கு நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை கட்டித்தழுவ பாவிகள் நிர்பந்திக்கப்படுவார்கள். பெரியோர்களை, பெற்றோர்களை அடித்து அவமதித்தல், பட்டினி போடுதல் போன்ற பாவ செயல்களை செய்பவர்கள் காலகுத்திரம் என்ற நகரத்தை அடைவார்கள். இங்கு அதே முறையில் அடி உதை பட்டினி என்று வதைக்கப்படுவார்கள். அனித்தாமிசிர நரகம். குற்றம், கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழாமல் ஒருவரை இருவர் ஏமாற்றுதல். கணவன் மனைவியை வஞ்சிப்பது, மனைவி கணவனை வஞ்சிப்பது. தண்டனை, கண்கள் செயல் இழந்து இருள் சூழ்ந்த இடத்தில தவிக்க விடப்படுவார்கள். அக்னிகுண்டம். குற்றம், பிறருக்கு உரிமையான பொருட்களை தனது வலிமையாலும் செல்வாக்காலும் அபகரித்து வாழ்தல், பலாத்காரமாக தனது காரியங்களை நிறைவேற்றிக் கொள்தல். தண்டனை, இவர்களை ஓர் நீண்ட தடியில் மிருகத்தைப் போல கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் எரியும் அக்னிகுண்டத்தில் வாட்டி எடுக்கப்படுவார்கள். பிரமரவ நரகம். குற்றம், பிறருடைய குடும்பத்திற்கு கேடு விளைத்தல், அழிப்பது, அடுத்தவர் பொருட்களை பறித்தல். தண்டனை, சூலாயுதம் கொண்டு குத்தி துன்புறுத்தப்படுகிறார்கள். அந்நியன் என்ற திரைப்படம் வருவதற்கு முன்பு வரை நம்மில் பெரும்பாலானோருக்கு கருட புராணம் என்று ஒன்றிருப்பதே தெரியாது. கருட புராணம் என்பது இந்து சமய புராணங்களில் ஒன்றாகும். வைணவ புராணமான இதில் விஷ்ணுவும் கருடனும் உரையாடுவது போன்று அமைந்துள்ளது. மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கை, ஈமச்சடங்குகள் மற்றும் மறுபிறவி போன்றவைகளை பற்றி இது விளக்குகிறது. மொத்தம் 19,000 செய்யுட்கள் கொண்ட இப்புராணம் பூர்வகந்த மற்றும் உத்திரகந்த என்ற 2 உட்பிரிவுகளை கொண்டுள்ளது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.